கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவன் இடைப்பட விரும்புகிறார். இந்த நாளிலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தலைகளை தாழ்த்தி சொல்ல போகிற வசனங்கள் உங்களோடு கூட இடைப்படும்படியாய், தேவன் பேசும்படியாய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் நீர் எங்களோடு கூட இடைப்படும், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றித்தாரும். நீ பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ராஜாவாய் பிறந்தார். ஏரோதின் ராஜாவின் காலத்திலே சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே கொண்டு இயேசுவை தேடினார்கள். அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சது ராஜான்னு? அந்த நட்சத்திரம். ஞானிகள், இந்த காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ், R&D சயின்டிஸ்ட் சொல்லலாம். அந்த ஞானிகள் கண்டறிந்தனர், அந்த நட்சத்திரத்தை வைத்து அவர் ராஜா. அவர் இம்மைக்கு மாத்திரம் அல்ல, என்றென்றைக்கும் அவரே ராஜாதி ராஜாவாய் காணப்படுகிறார். மீகா எழுதின புஸ்தகம் 5:2 பார்க்கிறோம், இஸ்ரவேலை ஆளும் பிரபு பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே. லூக்கா 1:32-33 படிச்சீங்கன்னா, அந்த தூதன் மரியாதை சொல்றார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. யாக்கோபின் குடும்பத்தாரை அவர் அரசாளுவார். தேவன் என்றென்றும் வீற்றிருப்பார். தாவீதின் சிங்காசனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தருவார். அவர் இஸ்ரவேலின் ராஜா என்று நாத்தான்வேல் சொல்கிறார். யோவான் 1:49 பாத்தீங்கன்னா, அவர் இஸ்ரவேலை ஆளும் ராஜா. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. யூதாவின் செங்கோல் என்றென்றுக்கும் நிலைத்திருக்கும் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். சகரியா 9:9 பார்க்கிறோம், அவர் கழுதையின் மேல் ராஜாவாக பவனியாக வருவார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 21 நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். அவர் ராஜாவாக பவனி வந்தார், கழுதையின் மேல் ஏறினார், வஸ்திரம் விரிக்கப்பட்டது, மரக்கிளைகள் கீழே போட்டாங்க. ராஜாதி ராஜாவாய் அவர் பவனி இந்த உலகத்திலே வந்தார். ஏசாயா 9:6 பார்க்கிறோம், அவர் சமாதானத்தில் பிரபு, அவர் ராஜாவாய் காணப்படுகிறார். லூக்கா 23:3 பிலாத்துக்கிட்டையும் சொல்லும் பொழுது, நீர் யூதருடைய ராஜாவா அப்படின்னு பிலாத்து கேட்கிறான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆம், நான் அவருதான், நான் யூதருக்கு ராஜா தான். பிலாத்து ஐடென்டிஃபை பண்றா, இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. அவர் மரிக்கும் பொழுது இந்த சிலுவையின் மேல் பகுதி யூதருடைய ராஜா அந்த விலாசத்தை எழுதுகிறார். இன்றைக்கும் சரித்திர புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பிலாத்து அறிந்து கொள்கிறான், நாத்தான்வேல் அறிந்து கொள்கிறான், இயேசு கிறிஸ்து ராஜா, யூதருடைய ராஜா, தாவீதின் சிங்காசனம், தாவீதின் குமாரன், தாவீதினுடைய சிங்காசனத்தை பெற்று அவர் இந்த உலகத்தில் அரசாளுகிறவர் என்று. ஆனால் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள நாம் மறுக்கிறோம். அவர் ராஜாதி ராஜாவா இந்த உலகத்திலே ஆளுகை செய்ய விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அவரே ஆளுகை செய்தார், தீர்க்கதரிசிகளை கொண்டு, ஊழியர்களை கொண்டு. புதிய ஏற்பாட்டு காலத்திலே உங்களையும் என்னையும் கொண்டு அவர் அரசாள விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே தொடங்குகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறது, என்றென்றைக்கும் அவர் அரசாளுவார் என்று லூக்காவிலே நாம் பார்க்கிறோம். பரமண்டல ஜெபத்துல அதான் சொல்றாரு, ஆண்டவரே உடைய ராஜ்யம் இந்த பூமியில வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. அவருடைய ராஜ்யத்தை நம் கிறிஸ்தவர்கள் வாஞ்சிக்கணும், கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் அவருடைய ராஜ்யம், இந்த இருளின் அதிகாரங்கள் ஒழிக்கப்படும். அவர் ராஜாதி ராஜாவாய் உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் ராஜாதி ராஜாவாய் இப்பொழுது நம்முடைய பிதாவின் வலது பரிசில வீற்றிருக்கிறார். அவரே யூதருடைய ராஜா. இம்மைக்கும் அவரே ராஜா, மறுமைக்கும் அவரே ராஜா. தலைகளை தாழ்த்தி இந்த ராஜா நம்மை ஆளும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் யூதருடைய ராஜாவாய் பிறந்தீர், நீர் யூதருடைய ராஜாவாய் மரித்தீர், நீ இஸ்ரவேலின் ராஜாவாய் என்றென்றைக்கும் அரசாளுகிறீர். சுவாமி, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.